ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ மார்னிங்கில் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். ஆக்சுவலி இந்த வீடியோவில் வந்துட்டு சாங் வந்து ப்ளே ஆகிட்ருக்கும். அது பக்கத்தில் வந்துட்டு ஒரு கேத்தம்சம்னு நினைக்கிறேன், லைக் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதுக்காக பாட்டு வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. அதுதான் இதை நாங்கள் ஆட் பண்ணதில்லை. அண்ட் காலையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் எப்போவுமே விறகடுப்பு பற்ற வச்சதுக்கப்புறம் தான் பாக்கி எல்லாமே நாங்கள் வந்துட்டு பண்ணுவோம். நாங்கள் எப்போயுமே ஃபஸ்ட்டாக வைக்கிறது ஹாட் வாட்டர் தான், சுடு தண்ணி தான் வைப்போம். அது வச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு நாங்கள் பாக்கி எல்லாமேவும். எங்கள் வீட்டில் கேஸும் இருக்குது, விறகடுப்பும் இருக்குது. ஃபஸ்ட்டு விறகடுப்பு தான். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் எனக்கும் அம்மாவுக்கும் வந்துட்டு காஃபி போட்டுட்ருக்கேன். தமிழ்நாட்டில் இருந்தோன்னா காஃபி காலையில் குடிக்கிறது கிடையாது, ஹாட் வாட்டர் தான் எடுத்துப்போம். பட்டு கேரளா அப்படிங்கிறனால காலையிலேயே பயங்கர தணுப்பு இருக்கும், அதனால் காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, அம்மாவுக்கும் எனக்கும் தான் நாங்கள் வந்து காஃபி எடுத்துகிட்ருக்கேன். நான் வந்து ப்ரௌன் சுகர் போட்டு தான் காஃபி குடிக்கிறது, அம்மா மட்டும்தான் சுகர் போட்டுப்பாங்க. அப்புறம் நான் காஃபி குடித்தாலும் எனக்கு வந்து ஹாட் வாட்டர் குடிக்கணும். வாயில் ஒரு மாதிரி சுவையிருந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்துட்டு காஃபி குடித்தாலும் ஹாட் வாட்டர், அதுக்காக தான் நான் ஒரு 1/2 டம்ளர் ஹாட் வாட்டரும் கூட நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு நைட்டு வச்ச குழம்பு இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு விறகடுப்பில் தான் ஹீட் பண்ணுறது. நீங்கள் விறகடுப்பில் உங்கள் வீட்லேயும் விறகடுப்பு இருக்கான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. லைக் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம விறகடுப்பில் சமைக்கும்போது அதோட டேஸ்ட் வைஸ் வேறு லெவலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதில் சமைச்சு சாப்பிட்டோன்னா எங்களுக்கு எல்லாமே விறகடுப்பில் சமைச்சா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் நான் வந்துட்டு குழம்பு தான் சூடு பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, வெளியில் இருக்க பாத்திரங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு தண்ணி பிடிக்கணுமா இருந்தது. ஏன்னா இங்கே வந்துட்டு எப்போ கரண்ட்டு இருக்கும், எப்போ கரண்ட்டு போகும்னு சொல்லவே முடியாது. கிளைமேட் மாதிரி தான், எப்போ வெயில் அடிக்கும், எப்போ மழை வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் கரண்ட்டும். இந்த பூச்செடி இதெல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, இதோட நேம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு இந்த வெத்தலை கொடி, இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வச்சு வருஷங்கள் ஆகிடுச்சு. இது இடையில வந்துட்டு ரொம்ப காஞ்சி போயிடுச்சு. இப்போ தான் வந்துட்டு இதில் எல்லாமே வெத்தலை இருக்குது. ஸோ இந்த வெத்தலை கொடி வைக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு அம்மா வச்சுருக்காங்க. ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் பூ இதெல்லாமே இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுவும் இந்த மார்னிங் டைமில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்காக மட்டும்தான் நான் இதை ஷூட் பண்ணேன். நைட்டு வச்ச சாப்பாடு கொஞ்சம் இருந்தது, அதனால் வந்துட்டு நாங்கள் சின்ன பாத்திரத்தில் தான் வந்து சாப்பாடு வந்து வச்சுருக்கோம். இதுவே வந்துட்டு ஏன்னா நான் மோஸ்ட்லி வந்து நிறைய சாப்பிட்றது கிடையாது, அதனால் சாப்பாடு வேஸ்ட் ஆகிடும். அதனால் சின்ன பாத்திரத்தில் தான் வச்சுருக்கோம். இது எங்கள் 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் விறகடுப்பு இருந்தது அப்படின்னா அதில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அம்மா வந்து கேஸில் தான் பீன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு பீன்ஸ் தோரன்லாம் பிடிக்காது, ஏன்னா அதில் தேங்காய் போட்டு ஒரு மாதிரி வைப்பாங்க, அதனால் எனக்கு பிடிக்காது. ஆனால் எங்கள் அம்மா வேறு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த மிளகுத்தூள்னால் சில்லி இருக்கு இல்லையா, ரெட் சில்லி, அது போட்டு வைப்பாங்க. அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சாப்பிடுவேன். அது வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஃபிஷ் கறி. இது வந்து நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், இதை நான் ப்ரிப்பேர் பண்ணலை, எங்கள் அம்மா தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அம்மா வைக்கிற மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்படியெல்லாம் அம்மா வைக்கிறாங்க, என்னெல்லாம் இதில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் இதில் மஸ்ட்டு என்ன அப்படின்னா, லைக் எங்கள் வீட்டில் அம்மா வந்துட்டு மீன் குழம்பு வைக்கிறதா இருந்தால் சில்வர் பாத்திரம் இல்லை வேறு பாத்திரங்கள்லாம் வைக்க மாட்டாங்க. எப்போவுமே மண் பாத்திரத்தில் மாத்திரம்தான், மண் சட்டின்னு சொல்லும்ல, அதில் மட்டும்தான் அம்மா மீன் கறி வைப்பாங்க. ஸோ அதுவும் வைக்கிற அன்னைக்கு விட பழசாயிடுச்சு அப்படின்னா டேஸ்ட் இன்னும் செம்மையாக இருக்கும். அதுவும் எங்கள் அம்மா வைக்கும்போது வைக்கிற போது அந்த ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்கும். ஐயோ இப்போயே சாப்பிட்றலாம் அப்படின்னு. ஆனால் அந்த புளியெல்லாம் பிடிச்சி வரும்போது நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஆயில் விட்டுருக்காங்க, கோகோனட் ஆயில் தான். தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு உலுவா மீன்ஸ் வெந்தயம் போட்டுட்டு, அப்புறம் லைக் ரெட் சில்லி அது போட்டுட்டு, இஞ்சி, வெளுத்துள்ளி, பூண்டு
இது மட்டுமே போட்டிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு என்ன லைக் அது என்னது கருவேப்பிலை அதுவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு வெந்தய பொடி வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. வெந்தய பொடி வந்துட்டு நாங்களும் ஃபிஷ் கறி வச்சோம் அப்படின்னா வெந்தய பொடி மஸ்ட்டாக இருக்கும். வெந்தய பொடி மட்டும்தான் இதில் வந்துட்டு வேற எல்லாம் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் மஞ்சள் பொடி, அப்புறம் வந்துட்டு என்ன மிளகாய் பொடி இதுதான் வந்துட்டு போடுவோம். இது 2 மட்டுமே தான் இருக்கும் அம்மா வைக்கிற மீன் குழம்புல. வேறு எதுவுமே இருக்காது. காரம் எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்புறம் இதில் வந்துட்டு ஸ்பெஷலாக என்ன அப்படின்னா இந்த லைக் என்னது அது கொடம்புளி அதுதான் இதில் ஆட் பண்ணுவோம் நாங்கள். அம்மா வைக்கிற குழம்புல எல்லாத்துலேயுமே வந்துட்டு கொடம்புளி தான் ஆட் பண்ணுவோம். வாளன் புளி இருக்கு இல்லையா, அது வந்து நாங்கள் போட மாட்டோம். அது வச்சாலும் குழம்பு அம்மாக்கெல்லாம் சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் இதில் வந்துட்டு இதுதான் கொடம்புளி. கொடம்புளி போட்டு வைக்கும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதனால தான் அந்த புளி வந்துட்டு இதுதான் கொடம்புளி சொன்னேன் இல்லையா. ஸோ இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சுடு தண்ணியில் வந்துட்டு ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டா அது வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும், கொஞ்சம் மெல்ட் ஆகிடும். மெல்ட்டு மீன்ஸ் கொஞ்சம் இலக்கம் ஆகிடும். இலக்கம் ஆனதுக்கப்புறம் நம்ம குழம்புல போட்டோம் அப்படின்னா அப்போவுமே புளி அந்த புளியில் இருக்க புளிப்பு வந்து தண்ணியில் இறங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே தனியாக 4 பேருக்கு வந்துட்டு நான் மீன் பொரிக்கிறதுக்கு வேண்டிட்டு தனியாக எடுத்திருக்காங்க. எப்போயுமே அம்மா வந்துட்டு மிளகா பொடி மட்டும் தான் எண்ணெயில் வதக்குவாங்க. மஞ்சள் பொடி வந்துட்டு தண்ணி ஊற்றி புளியெல்லாம் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மேலே தான் வந்துட்டு மஞ்சள் பொடி போடுவாங்க. ஸோ இதுதான் இவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும்னு சொன்னாங்க அம்மா. இது நல்லா கொதித்து வந்ததுக்கு பின்னீடு மீனை எடுத்து இந்த இதில் போட்டுட்டு அப்படியே கொதிக்க வச்சிட்டோன்னா மீன் கறி ரெடி. அதுக்கப்புறம் மீன் பொரித்து சாப்பிட்டோம். டேஸ்ட் வைஸ் வேறு லெவலாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பிரத்யேகிச்சு வேறு ஒன்றும் இல்லை. இப்படி தான் உங்கள் வீட்லேயும் நீங்கள் மீன் குழம்புலாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த குழம்பு வந்துட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து எல்லா பக்கமும் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இதில் வந்து மீன் எடுத்து போட சொன்னாங்க. ஸோ அதனால் நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஃபிஷ் எல்லாமே வந்துட்டு இந்த குழம்புல ஆட் பண்ணிடலாம். இப்போ மீன் எல்லாமே குழம்புல சேர்த்தாச்சு. இப்போ மீன் வந்து வேகணும், குழம்பும் கொதிக்கணும். கொதித்து நல்லா வற்றினா மட்டும்தான் வந்துட்டு அந்த புளியானது மீனில் பிடிக்கும். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு மீன் வெந்திருக்கா வேகலைன்னு, ஏன்னா குழம்பு கரண்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது விட்டு கிண்டக்கூடாது. நார்மலாக அந்த நீளமாயிட்டு உள்ள கரண்டி மாதிரி வச்சு தான், இல்லைன்னா மீன் எல்லாமே உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் நல்லா அந்த இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மீன் கறி எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.